என்ன ராணி, காலையிலிருந்து காக்கா ஒரே கரையா கரைஞ்சுக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு விருந்தாள் எதுவும் வருமா? நம்ம வீட்டுக்கு எங்கெங்க விருந்தாலும் வரப்போகுது. அக்கம் பக்கம் உள்ளார எல்லாரும் வந்துட்டு பெய்யாச்சு. சும்மா தான் சொன்னேன். அம்பா சாடு. நம்ம வீட்டுக்குலாம் ஒரு தரம் வராண்டாவ. சும்மா தான் சொன்னேன் நானும். இந்தா இப்ப புள்ள சாப்பிடு, அப்புறம் பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் கலக்கி வைக்கேன். இதுதான் அவன் சொன்ன அட்ரஸ். இதுதான் ராணி வீடா இருக்குமோ? சரி போய் பார்ப்போம். ராணி 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 வீட்டுக்காரன் யாரும் மறந்து போச்சே. மச்சான அப்ப பார்த்தது. அப்போ பொண்ணை கூப்பிட்டு ஓடி போயிட்டான் வாழை போட வந்த இடத்துல. இப்போ அவனை எப்படி பேசுன்னு தெரியலையே. சரி பேர் தெரியலன்னா என்ன, மச்சானு கூப்பிடுவோம். ராணி ராணி எங்க யாரோ என்னைய கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுல்ல? ஆமா, முன் வாசல்ல தான் யாரோ கூப்பிடியாவ. வா போய் யாருன்னு பாப்போம். ஏதோ கடன்காரன் தேடி வந்துட்டானோ? யார்ட்டையும் கடனை கிட்ட வாங்கி வச்சுட்டீல? அட நீ வேற, நான் ஒருத்தங்கிட்டையும் கடன் வாங்கல. என்கிட்ட தான் அவ்வளோ கடன் வாங்கியிருந்தானுவேன் ஊருக்கார பயிலுவேன். நான் ஒருத்தங்கிட்டையும் 1 ரூபா வாங்கல. வா எவன்னு போய் பார்ப்போம். எவனாவது தேடி வந்திருப்பான். இத்தனை நாளா ஊரை விட்டு போயிட்டு இப்போ வந்திருக்கானே, என்னன்னு பார்ப்போம்னு வந்திருப்பான் எவனாவது. சரி வா. அதுக்கு உங்க பேரை சொல்லி தானங்க கூப்பிடணும், என் பேரை சொல்லி கூப்பிட்டியாங்களே. எவனோ என்னன்னு பார்ப்போம் வாங்க. அப்படி அந்த ஆளி எதுவும் போலீஸ்காரனை கூப்பிட்டு வந்துட்டானா என்னன்னு தெரியலையே. நான் வேற முன்னாடி ரொம்ப பேசிவிட்டேன், அதனால கேஸ் எதுவும் கொடுத்துருப்பான்னு போல என் மேல. அட அதெல்லாம் ஒன்றும் இருக்காதம்மா. நீ பாட்டுக்கு எதையாவது நினச்சிக்கிட்டே இருக்காத. வா. ஐயே சரி வாங்க என்னன்னு பார்ப்போம். இத்தனை சத்தம் தராட்டம் கவலை. உள்ள போயிருவோமா? கதவு திறந்துதான் கிடக்கு. உள்ள போய் கூப்பிட்டு பார்ப்போம். நம்ம கூப்பியது கேட்கலையே, நம்ம தெரியலையே. சரி போவோம். நம்ம தங்கச்சி விடாதான் இருக்கோம். இந்த அட்ரஸ் தானே கொடுத்தான். உள்ள போவோம். ராணி எம்மா ராணி. யாரது? நான் தாமா அண்ணே. யாருக்கு யாருல அண்ணே? எனக்கு எவனும் கிடையாது அண்ணன்னு. ராணி நீங்க சும்மா இருங்கங்க. வாங்க மச்சான். மச்சானா? எவன் மச்சான் உங்களுக்கு? வீட்டை விட்டு வெளியே போன போத எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ என் வீட்டு வாசப்படி ஏறி வந்து நிக்க? ராணி என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? பரவாயில்ல மச்சான், அவ திட்டுறதுலயும் எந்த தப்பும் இல்ல. கோவப்படாத ராணி. நீ கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நான் என் முவ சடங்கா இருக்கான்னு உனக்கு போன பண்ணி நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு உன் நம்பர் கேட்டா கொடுக்காத, எனக்கு வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டியாமே. என் பிள்ளை சடங்குக்கு கூட தாய் மாமி இது செய்யறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னு ஒரு மக்கு தண்ணி உன் பொண்டாட்டிக்கு வந்து ஊத்த முடியாது. உனக்கா வந்து நின்று உன் செய்முறையை செய்ய முடியாது, மரியாதைக்கு வந்து நின்று. அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் எனக்கு தேவையே இல்லையே. இப்ப மட்டும் என்னத்துக்கு வீடு தேடி வந்த? வீட்டை விட்டு முதல் வெளியே போ. இன்னும் என் கண்ணு முன்னாடி நின்றுகிட்டு இருந்தேன்னா நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன் அம்மா. கோவப்படாம நிதானமா என்ன நடந்துச்சுன்னு கேளு ராணி. என்னத்த கேட்கணும் உன்கிட்ட? உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு பெத்த தாயவே வீட்டை விட்டு விரட்டினவன் தானே நீ. பொட்ட பிள்ளையில நாங்க இருந்து கடைசி காலத்துல அம்மைய பாத்துக்கிட்டோம். சரி என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தவன் ஆச்சேன்னு நான் அப்பப்ப உன்னைய நினைப்பேன். ஆனா என் முக சடங்குக்கு நான் சொல்லதுக்கு உன்னைய நான் கூப்பிடுனா நீ கூப்பிடாத வர மாட்டேன்னு சொல்லிட்டியே. அப்புறம் உனக்கு எனக்கு என்ன இருக்குங்க? இங்க பாரு நீ இங்க இருந்திருந்தா நான் எப்படினாலும் நீ இருக்க இடம் தேடி கண்டுபிடிச்சு வந்திருப்பேன். எனக்கு வந்த மாதிரி நீ அங்க லட்சுமி வீட்டுல இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படிதான் சொன்னா வருமாண்டி. அங்க நான் வந்தா லட்சுமி கோவப்படுவா. அவளை பத்தி எனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிருவா. அவ ரொம்ப வீம்புக்கு கொம்பளை யாரும் நிற்கவாமதான் நிற்பா. அவர்கிட்ட பேச ஆகாது. அதனாலதான் நான் வரல. சரி நீ பெரிய சடங்கு செய்யும் போது வந்துக்கிட்டலாம். இப்ப நீ தண்ணி சிம்பிளா தானே செய்வேன்னு நினைச்சுக்கிட்டு தான் நானும் வேற வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். நல்லா இருக்கும்போது கூட பிறந்தவன் தேவை கிடையாது. கஷ்டப்பட்டு நடுத்தருவில் நிற்கும் போது ஒரு ஆறுதல் வார்த்தைக்கு தான் கூட பிறந்தவன் தேவை. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் அந்த நேரத்துல நீ கை கொடுக்க வந்து நிற்கலையே. ஒரு வார்த்தை ஆறுதலா போன்ல கூட பேசலையே. இப்ப வந்து நீ என்கிட்ட காது குத்திக்கிட்டு இருக்கி. எனக்கு காதெல்லாம் குத்தியாச்சு. இடத்த காலி பண்ணும் போத. ராணி நீ சொல்றது எல்லாம் நியாயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. என் சூழ்நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க. நான் இப்பயும் பிரச்சனையில தான் இருக்கேன். உனக்கு என்ன ராசா, நீ நல்லாதான் இருக்க. கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கேன்னு தான் நான் கேள்விப்பட்டேனே. வட்டிக்கு விட்டு நல்ல வருமானம், நல்லா என்ன கெத்தா ஊருக்குள்ள இன்னும் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு நல்லா திரியன்னு கேள்விப்பட்டேனே. கையெடுப்பேன் கால் எடுப்பேன்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு மறைய வர பண்றியாம நல்லா கொளுத்து தானே இருக்கியே. அப்புறம் என்ன உனக்கு கஷ்டம்? அப்படி சொல்லாத ராணி. என் மனசுக்குள்ளேயே 1000 கவலையும் கஷ்டமும் இருக்கு. நான் வெளியே சொல்ல அளத்து இருக்கேன். நீ பொடப்படன்னு பொறிஞ்சு தள்ளிட்ட. அவங்கள என்னால அளவும் முடியாம மெல்லவும் முடியாம இருக்கேன். ராணி கோவப்படாம உங்க அண்ணனை கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணியை கொடுத்து பேசு. நீ இப்படி நிக்க வச்சு வெளியே போன்னு விரட்டுறது நல்லா இல்ல. வீட்டுக்கு வந்தையில இப்படியா பண்றது? ரோதியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தையில வாங்கன்னு சொல்லியதுதான் நம்ம வழக்கம்.
நீ இப்படி வீட்டை விட்டு வெளியே போன்னு விரட்டிக்கிட்டு இருக்கியே, இது நல்லா இருக்கா? அக்கம் பக்கம் பார்த்தா என்ன நினைப்பாவ, காரி துப்புவாவ. நீங்க சும்மா இருங்கங்க. என் மனசுக்குள்ள அப்படியே நெருப்பா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதை நான் எதை கொண்டு அணைக்கான்னு முடியாம நான் இருந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தான் தெரியும் என் கஷ்டம். உங்ககிட்ட நான் ஒரு நாள் என் கஷ்டத்தை நான் சொன்னது கிடையாது. இன்னைக்கு இருந்தாலும் கூட பிறந்தவன் இல்லைன்னா ஆச்சுன்னு இருந்தேன். ஆனா அவன் நம்ம பிள்ளை சடங்குக்கு வராம போனானே, அதுலயே நான் மொத்தமா வெறுத்துட்டேங்க. இவன் மேல இருந்த கொஞ்சோட பாசமும் போச்சு. சரி, இப்போ வீடு தேடி வந்துட்டார்ல, உட்கார்ந்து ஒரு 2 வாரத்தை தண்ணியை கொடுத்து பியாசி அனுப்பு. அப்புறம் பார்த்துக்கிடலாம் எதா இருந்தாலும். நான் பெத்த மொவனை என் பிள்ளை இல்லைன்னு இப்போ கோட்டி சொல்லுது. நானே என் மன கஷ்டத்தை கோயில் குளம்னு போய் நான் என் பாவத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? அது ஒரு பெரிய கதை, அதை நான் அப்புறம் சொல்றேன். ஆமா, உன் பிள்ளைங்க, உனக்கு எத்தனை பிள்ளைகளு? எனக்கு ஒரே ஒரு பொண்ணுதான். உங்க பிள்ளைங்க காட்டு பாப்போம். அவளை பள்ளிக்கூடம் கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு மாசம் பள்ளிக்கூடம் போல, ஒரு மாசம் 2 மாசம் ஆயிப்போச்சு. அதனால இங்க இப்பதான் கொண்டு பேசி கொண்டு விட்டுட்டு வந்திருக்கேன். போயிட்டு இருக்கா இப்பதான் ஒரு 2-3 நாளா. அப்படியா? சரி சரி, நல்லது. இந்தா பழம், மிச்சரு, முறுக்கு, யானி மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பிள்ளை வந்ததும் கொடு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ அதை திருப்பி கொண்டு போ. உட்காரு. அப்படி சொல்லாத ராணி. ஆசையா அண்ணன் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, முறை வீட்டுக்கு வரும்போது வாங்கிக்க, மனசு கஷ்டப்படுத்தாத. வாங்கிக்க ராணி. நம்ம என்ன ஒன்னத்துக்கு வக்கு இல்லாமலா இருக்கோம். இவன் வாங்கி கொண்டு வந்ததுதான் திங்கணும்னு இருக்கமா என்ன? இங்க பாரு, எல்லாத்துக்கும் ஏட்டிக்கு பொட்டி பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் கடையில. நீ உங்க அண்ணனை உட்கார வச்சு பேசு, இந்த வாரேன். ஆமா, இப்ப இவனுக்கு ரொம்ப ஜூஸ் தான் முக்கியம். மச்சான் நீங்க இருங்க, நான் தான் வெளியே போய் கடையில ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். இருக்கட மாப்பிள்ள வேண்டாம், நான் வரும்போது வெளியே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அட இருங்க, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கே, எதுவும் குடிக்காமலாம் போவிய? இருங்க, நான் தான் வாரேன். ராணி, நீ பாரு அவியில உட்கார வச்சு பேசு, நான் தான் வாரேன். வா வா, வந்து உட்காரு. என்னாச்சு உன் மகனுக்கு? அது கோர்ட்டு கேஸ்ன்னு போய்கிட்டு இருக்கு. சரி, அதை விடு. நீ இந்த இடத்த எல்லாம் பத்திரமா பட்டக்கிட்ட எல்லாம் இடத்த வாங்கிட்டியல, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தியல. எனக்கு விரும்பாண்டி தான் எல்லா விஷயமும் சொன்னான். அவன் மூலமா தான் எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி ஆயின்னு நிலத்தை மீட்டு கொடுத்துடல என் தங்கச்சிக்குன்னு சொன்னேன். அவனும் எப்படி ஆயின்னு முயற்சி பண்ணிடுறேன் மாமான்னா நல்லபடியா அவனுக்கு தந்துட்டான். அந்த ஆளு திருச்செந்தூர் கோயில்ல போய் வியாண்டிக்கிட்டு நல்லா அர்ச்சனை பண்ணிட்டு தான் வேற உன்னைய பார்க்க இங்க வந்தேன். உன் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்காவல? எல்லாரும் நல்லா இருக்காவ. உன் மகனுக்கு இப்போ நல்ல வயசாயிருக்குமே, கல்யாணம் பண்ணிட்டியா? இல்ல, பொண்ணு தேடணும். இன்னும் விரும்பாட்டிக்கு முடிச்சுட்டு தான் தேடணும்னு இருந்தா என் பொண்டாட்டி. மாமனுக்கு பண்ணாம வேற இவனுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா வேற அவனுக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு தேடிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு முடிச்சப்புறமா இவனுக்கு பார்க்கணும். இவனும் குடி அது இதுன்னு கொஞ்சம் சொல் பேச்சு கேட்காம மாறி போயிட்டான். சாப்பிட மாதிரி தானே இருப்பா வேற. நீ வேற சும்மா இரு ராணி, சும்மா சும்மா குத்தி குத்தி காட்டாத. பிள்ளையில கொஞ்சமாவது அடிச்சு திருத்தி எடுத்து வளர்க்கணும். நீ அப்பயே அதை ரொம்ப இதாதான் விடுவ. என்னை மாதிரி வரணும், அப்படி கெத்த நடல, அருவாயிடல, முறுக்கல, மீசையன்னு அந்த மாதிரி பேசுவா அவங்கிட்ட. வேற பிள்ளை அப்படிதானே வரும். சரி சரி விடு. அது அறியாத வயசுல நான் பிள்ளைக்கு அதுக்கு எத்துன்னு நினைச்சு சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப அப்படியே வளர்ந்துட்டான். ஆனா சின்னவன் அப்படி கிடையாது, மாறிசேன். நல்ல பையன், நல்ல பொறுப்பான பையன், தங்கமான பையன், நல்லா படிப்பா பார்த்துக்குவேன். அவன் தான் என் உயிர். ஆனா அந்த பிள்ளைய கோட்டில இது உங்க பிள்ளை இல்லைன்ற பையன் சொல்லியானுவேன். அது இதுன்னு நிறைய டெஸ்ட் கொடுக்க சொல்லியானுவேன். எப்படி ஏதா போய்கிட்டு இருக்குது. வீட்லயும் ஒரே பிரச்சனை, மனசே சரியில்லை, ஒரே சங்கடமா இருந்துச்சு. அதான் இன்னைக்கு உன்னை தேடி வந்தேன். உனக்கு ஒரு கஷ்டம்னா இப்பதான் எனக்கு வீட்டு வாசல் வழியெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லாட்டின்னா நீ தேடி வருவியாக்கோ. என்ன ராணி, எதுக்கு எடுத்தாலும் எந்த பேச்சு பேசினாலும் குத்திய மாதிரியே பேசுற பத்தியா? சரி சரி இரு, தண்ணி எடுத்துட்டு வரேன். நான் ஒரு ஜூஸ் வாங்க போயிருக்காரு. காலையில என்ன சாப்பிட்ட? ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அதுவே நெஞ்ச கரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு எலுமிச்சம்பழம் பண்ணா போட்டு கொஞ்சம் ஜூஸ் தாரியா? இரு, அப்ப நான் சுடு தண்ணியில கொஞ்சம் பெருங்காயத்தூளை போட்டு தரேன். அதை குட்டி கொஞ்சம் கேட்கும். ஏதாவது தா. பரவாயில்ல, ஓடி போய் கல்யாணம் பண்ணாலும் ராணி நல்ல மாப்பிள்ளையா தான் பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கா. வீடு வாசல் எல்லாம் நல்லா தான் இருக்கு. 2 மாடிக்கு நல்ல வீடு, நல்ல தோட்டம் துறவு, மாடு வீடுன்னு எல்லாம் வச்சிருக்கா. பரவாயில்ல, நல்ல இடமா தான் போயிருக்கா. லட்சுமி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடக்கா போலது இருக்கு. அவளையும் பார்க்கணும், போய் பேசணும்னு ஆசையா தான் இருக்கு. இவளாவது 2 கத்துனாலும் மறுபடியும் பேசிடுவா. அவ மூஞ்ச தூக்கிட்டுலாம் போவா. அவகிட்ட பேச ஆவாத. அவ செத்தாலும் மூஞ்சில முடிக்காண்டேன்னு ரொம்ப வைராக்கியமா இருப்பா. அவகிட்ட பேச ஆவாது. இவன் என்னதான் கோபமா பேசினாலும் மனசுல ஒன்றும் வச்சுக்கிட்டோம்டா, மறுபடியும் அடுத்த நிமிஷம் வந்து பேசிடுவா. அதனால எனக்கு இவ்வளவு பெருசா கோவப்பட்டாலும் அது எனக்கு ஒரு விஷயமா தெரியல. ஆனா அவ அப்படி இல்லை. பேசலன்னா வருஷ கணக்கானாலும் பேசாம மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பா. அதனால அவகிட்ட போய் பேசணும்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சார், ராணி எங்க? அவ உள்ள போயிருக்கா. சரி இருங்க, கிளாஸ் எடுத்துட்டு வந்து ஜூஸ் ஊத்தி தாரேன். இல்ல ஜூஸ் நான் அப்புறம் குடிக்கேன், கொஞ்சம் நெஞ்சு கத்திக்கிட்டு இருக்குன்னே, அதான் சுடு தண்ணியில பெருங்காயத்தூள் போட்டு கொண்டாருன்னு சொல்லிட்டு போனா. அப்படியா? சரி சரி, அப்ப நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரேன். நல்ல மனுஷனா தான் இருந்திருக்கிறாரு.
நம்ம தோட்டத்துல வாழை போடுறதுக்கு அப்போ வேலைக்கு வந்ததுனால வேலைக்கார வயலோட போயிட்டானேன்னு சொல்லி கொஞ்சம் கோவம். அப்ப இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி பகுத்தறிவு எண்ணம் இல்லை, ஆத்திரம் கோவம் இந்த மாதிரி ரத்தம் சூடாகி போய் இருந்ததுனால அப்ப நம்ம அந்த மாதிரி இருந்துட்டோம். இப்போ ஒரு வயசு வந்த அப்புறம் தான் நமக்கு பொறுமையா எல்லா விஷயமும் புரியுது. அப்ப நமக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லை, எல்லாம் கைமீறி போச்சு. என்ன பண்றது? தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து. இப்ப பூமாரி சின்ன பொண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சீனியர் அங்கதான் நிக்காரு, என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். வேணா நாங்களும் வரட்டுமா? இல்ல வேண்டாம், அவர் என்கிட்ட என்னமோ தனியா பேசணும்னு சொன்னாரு. வேற உங்களை கூட்டிட்டு போனேன்னா வேற ஏதாவது நினைக்க போறாரு. நீங்க இங்கே நில்லுங்க, நான் பேசிட்டு உடனே வந்துருவேன். இப்ப லேட் ஆச்சுன்னா வேற பஸ் மிஸ் பண்ணிடுவோம். சீக்கிரம் வா பேசிட்டு. சரி இந்த வந்துடுறேன். குமாரி, எனக்கு என்னமோ சரியா படல. ஏன் சின்ன பொண்ணு அப்படி சொல்ற? எனக்கு என்னமோ சோனி சீனியரை விரும்புறாளோன்னு தோணுது. சேச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப கொஞ்சம் அவங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, அதனாலதான். உங்க ஃபேமிலியும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறதுனால அவங்க பேசிக்கிறாங்க, அதனால உனக்கு அப்படி தோணுது. என்னமோ எனக்கு தோணுது, அதான் சொன்னேன். நீ சும்மா கண்டதையும் போட்டு யோசிக்காத. அம்மா உனக்கு இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? சீனியர் சோனி, சீனியர் ஆ ஏ புமரி புமரி, அங்க பாரு அங்க பாரு. எங்கடா? அங்களா திரும்பி பாரு, உனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஓ மை காட். நான் சொன்னேன், நீ நம்மள பத்தியா ஏதோ ஒண்ணு இருக்கு, சம்திங் சம்திங். ஐயோ சோனி ஏழ்றையே இழுக்கால செத்தா. சந்தியாவோட ஒருபடி மேல விட்டாலே வா. விழியில் விழி மோதி இதய கதவென்று திறந்தது. சீனியர் உங்களுக்கு என்ன ஆச்சு? சாரி சோனி, ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டேன். சாரி, தப்பா நினைச்சுக்காத. சீனியர் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க. அது எப்படி சொல்லணும்னா எனக்கு தெரியல. அதை பத்தி பேசுறதுக்கு தான் உன்னையும் வர சொன்னேன். எனக்கு இப்போ ஆறுதலா ஏதாவது ஒரு மடி தேவைப்படுது, அதனால தான் நான் எப்படி நடந்துக்கிட்டேன். சாரி, என்னையும் மன்னிச்சிரு. ஐயோ சீனியர், நான் ஒன்றும் உங்களை தப்பாலாம் எதுவும் நினைக்கல. என்னன்னு தெளிவா சொல்லுங்க. எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். என்னதான் பிரச்சனை? தெளிவா சொல்லுங்க. வீட்லயே ஒரே பிரச்சனை. என்ன அந்த பையன் அழுத மாதிரி இருக்கு? இந்த ஆம்பளை பையலுக்கு அழுதா மட்டும் நம்பவே கூடாது பூமாரி. கோவப்படுறவனுள்ள கூட நம்பிடலாம், இந்த அழுவுறவனுள்ள நம்பவே கூடாது. கேம்ப்ல அப்படி சொல்ற? எங்க அண்ணெல்லாம் ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா எங்க அம்மா கிட்ட அழுதுதான் சாதிப்பான், அதான் சொல்றேன். இல்லவே, இந்த சீனியர் இப்படிலாம் ஒரு நாளும் பேச மாட்டாரு. எப்படி கெத்தா திமிரா அப்படி ரவடி கணங்க இருப்பாரு. இப்ப பாரு குழந்தை கணங்க அழுறாரு. ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு. சோனியை கரெக்ட் பண்ண பிட்ட போடுவானா இருக்கும். நம்பாத சோனி வரட்டும், அவன் மண்டையை கழுவி இருப்பான், நம்ம அவன் மண்டையை கழுவுவோம். ஏச்சி, நீ உன் பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசாத. என்ன அங்க நடக்குன்னே தெரியாம நீ உன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காதப்ல. அவன் வரட்டும், வந்தப்புறம் என்னன்னு கேப்போம். வரட்ட இந்த சோனி அவன் மண்டையிலே நறுக்குன்னு கொட்டுறேன் இரு. சும்மா இரு, நம்ம பார்த்ததெல்லாம் காட்டிக்காதவகிட்ட அவளா சொல்றாளான்னு பாப்போம். வேற நம்ம எல்லாத்தையும் பார்த்துருக்கோம்னு நினைச்சா அவ ஏதாவது தப்பா நினைக்க போறா. ஆமா, வெட்ட வெளியில தெரியுது, நம்ம பாக்குறோம். இதுல என்ன இருக்கு? நான் வந்தப்பறம் அவளை கிண்டல் பண்ணுவேன் பாரு. நீ சும்மா போட்டு எல்லாத்துக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. எல்லாம் நல்லதே நடக்கும். ஒரு நாள் உன் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டுக்கிட்டு வா வீட்டுக்கு. வாரேன். இப்போ உன் பொண்டாட்டிக்கு தெரியாம தானே வந்திருப்பா. அது அவகிட்ட நான் பொறுமையா எடுத்து சொல்லிக்கிடுவேன். அதெல்லாம் நீ ஒன்றும் நினைக்காத. அவ இப்ப முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. அவளே சடங்குக்கு வரணும்னு தான் சொன்னா. நான் தான் லட்சுமிக்கு பயந்து வேண்டாம், அவ ஏதாவது கூட்டத்தில் அசிங்கப்படுத்தி விடுவா வேண்டான்னு சொல்லிட்டு நான் தான் இது பண்ணிட்டேன். இனிமே நம்ம வீட்டுக்குலாம் வர போக இருக்கோம்ல, நீ அங்கே வீட்டுக்கு வா. ஒரு நாள் நான் என் நடி பிள்ளைலாம் கூட்டிகிட்டு வரேன். எல்லாம் காலப்போக்கில் சரியாகும். அதுக்கப்புறம் லட்சுமிகிட்டையும் பேசினா அவளும் சரியாயிருவா. அதனால நீ எதுவும் போட்டு நினைச்சுக்கிடாத. சரி, நீ இவ்வளவு தூரம் வந்தியே, அதுவே பெரிய விஷயம். அடிக்கடி கொஞ்சம் வந்துட்டு போ. அப்பதான் என் பிள்ளைக்கும் தெரியும் மாமன் ஒருத்தர் இருக்கா, அத்தைக்காரி இருக்கா, அத்தை பிள்ளைகளும் மாமன் பிள்ளைகளும் இருக்குன்னு தெரியும். வாரேன். உனக்கு 4 இடம் தெரிஞ்ச இடத்துல கொஞ்சம் என் உனக்கு பொண்ணு பாரு. பாக்கேன். எனக்கு உன் மொபைல் போட்டா சாதகம் எல்லாம் அனுப்பி விடு. இந்த நம்பர் இப்போ வாங்கியிருக்கல்ல, என் வீட்டுக்கார பொண்ணுக்குனாலும் அனுப்பி விடு. நான் பார்த்து எடுத்து சொல்றேன். சரி. மணிக்கு ஊர் பக்கம் அங்கே லட்சுமி ஊர் பக்கத்துல தான் ஒரு பொண்ணு பார்த்தோம். அது வயசு கொஞ்சம் கம்மி விட்டு அந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லிவிடுச்சு. இல்லாச்சுன்னா அது நல்லா அமைஞ்சிருந்தா அது நல்லா இருந்திருக்கும், அவனுக்கு நல்லா விருப்பம். ஆமா, அது பிங்கி வீடு, அது லட்சுமி வீட்டுக்கு பக்கம் தானே. அங்கதான் வந்து பாத்துட்டு போனீங்களே. கேள்விப்பட்ட ஒரு வக்கீல் பையன் வந்து பாத்துட்டு போனா.
சொன்னாவ. அப்ப நான் அங்கதானே இருந்தேன். அப்ப எனக்கு தெரியாது நீங்க அங்கதான் இருக்கியன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும் விஷயம். தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே ஒன்னையாவது ஒரு எட்டு பார்த்துருப்பேன். எல்லாம் காலம் சுத்தி சுத்தி நம்மள எப்படி எல்லாம் அலக்கழிக்குது பாத்தியா? ஆமா, என்ன பண்றது டே. சரி, நான் அப்ப கிளம்பட்டுமா? நேரம் ஆயிடுச்சு. மச்சான் இருங்க. இல்ல மாப்பிள்ள, எனக்கு கொஞ்சம் வேலை சொல்லி கிடக்கு, பார்க்கணும். இன்னொரு நாள் பார்ப்போம். சரி, அப்போ எதுல வந்திய? பைக்லயா, பஸ்லயா, இல்ல கார்லயா? பைக்ல தான் வந்தேன். நான் மட்டும் தானே வந்தேன், அதனால பைக்ல வந்துட்டேன். அப்படியா? ரூட்டு கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டீல? ஆமா ஆமா, விரும்பாண்டி சொன்னா அந்த லொகேஷன் பார்த்து வந்துட்டேன். இப்பதான் எதுனாலும் மேப்ல போட்டு அடிச்சு எடுக்கலாம்ல, அப்படிதான் பார்த்து வந்தேன். சரி பார்ப்போம். வரேன் ராணி. சரி போயிட்டு வரேன். தோட்டத்துல உள்ள தேங்காய்லாம் கிடக்க தந்து விடட்டுமா? இல்ல இல்ல, வேண்டாம், பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னொரு முறை வரும்போது பாத்துக்கிடலாம். இப்ப வேற நான் கொண்டு போனேன்னா என் பொண்டாட்டிட்ட என்ன எதுன்னு சொல்ல தெரியாது. நான் அவட்ட பொறுமையா பேசி இது பண்ணிக்கிட்டுறேன். அதனால வேண்டாம். சரி, அப்போ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆ